கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை உபாகமத்தின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்குறித்த காரியங்களில் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெற்றியை தருகிற நாளாய் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் தாங்கள் கடந்து போகிற சூழ்நிலைகளின் நிமித்தமாய் சூழ்நிலைகளை மேற்கொள்ள முடியாமல் எனது காரியமாய் யார் போவார்கள், யார் என் சூழ்நிலையிலிருந்து என்னை மீட்டு எடுப்பார்கள் என்று விடாய்த்து போய் ஆத்துமாவிலே சோர்ந்து போய் காணப்படுவீர்கள். ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருப்பேன், கலங்கவும் பயப்படவும் வேண்டாம் என்கிறார். ஆகவே கர்த்தரையும் அவரின் வார்த்தையையும் விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் நம் வேதத்திலிருந்து தம் ஜனங்களின் கடினமான சூழ்நிலைகளுக்கு முன்பாக சென்று கர்த்தர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தி ஆசிர்வதித்ததை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், தயவு செய்கிறார். அப்போஸ்தலர்களின் புஸ்தகம் 27வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பவுலை குறித்து பார்ப்போமானால், கர்த்தருடைய ஊழியத்தை வைராக்கியமாக செய்து வருகிற வேளையில் பல தடைகள், எதிர்ப்புகள், இயற்கை சீற்றங்களினால் வந்த பாடுகள், இவைகளை கடந்து போக வேண்டிய கட்டாயத்திலும் சூழ்நிலையிலும் ஆளாகிறார். ஆனாலும் கர்த்தர் பவுல் கடந்து போகிற வழிகளில் காணப்படுகின்ற தடைகளில் எல்லாம் முன்பாக சென்று கோணலானவைகளை நேராக மாற்றி முன்னேறி செல்லும்படி உதவுகின்றார். கப்பல் பிரயாணத்தில் பெருங்காற்று மழையினால் அடிபட்டபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கையற்றவர்களாக காணப்படுகின்ற வேளையில் கர்த்தர் பவுலோடு பேசுகிறார். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவருக்கும் நான் தயவு பண்ணினேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை என்று சொல்லுகிறார். பவுல் தேவனுக்காய் போகிற காரியங்களில் கோணலாய் எவையெல்லாம் காணப்பட்டதோ அவற்றை சரி செய்து பாதுகாத்து பயன்படுத்தி ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். அப்படியாகவே இன்றைய நாளிலும் நீண்ட நாட்களாய் நீங்கள் நினைத்திருக்கிற, ஆலோசனை செய்து வைத்திருக்கிற எந்த காரியமானாலும் அவற்றில் உங்களுக்கு முன்பாக கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக மாற்றி தயவும் இரக்கமும் கிடைக்கச் செய்து ஆசிர்வதிக்கிறார். இரண்டாவதாக பார்க்கலாம், தடைகளை உடைக்கிறார். லூக்காவின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே பேதுருவை குறித்து பார்ப்போமானால், தன் தொழிலில் தடைகள் காணப்படுகிறது. முழுவதும் பிரயாசப்பட்டும் கடலில் தங்களுக்கு மீன்கள் எதுவும் அகப்படாமையினால் விரக்தி அடைந்தவர்களாய் வெறுமையான இருதயத்தோடு வலைகளை அலசி கொண்டு இருக்கையில் இயேசு அங்கு சென்று ஆலோசனைகளை கூறி வலைகளை போடச் சொல்லுகிறார். அவர்களும் அப்படியே செய்ய தடைகள் நீக்கப்பட்டு திரளான மீன்களை பிடித்து மகிழ்ச்சி அடைகின்றனர் என்பதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் நீங்களும் கூட உங்கள் வாழ்க்கையில் சில வேலைகளை குறித்தும் சிலர் எதிர்கால வாழ்க்கையை குறித்தும் காணப்படுகின்ற தடைகளை எண்ணி மனமுடைந்து பல முயற்சிகளை செய்தும் அனைத்திலும் தடைகளாய் இருக்கிறதே என்று வெறுமையாய் போன இருதயத்தோடு காணப்படுவீர்களானால், இன்றைக்கு கர்த்தர் உங்கள் முயற்சிகளை ஜெயமாக்கும்படி உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைக்கிறார், வழிகளை திறக்கிறார், திரளான நன்மைகளை காணும்படி செய்து ஆசீர்வதிக்கிறார். மூன்றாவதாக பார்க்கலாம், சமாதானத்தை கொடுக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே இயேசுவின் உயிர்த்தெழுதலை வாசிக்கின்றோம். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு முன்பு கலிலேயாவுக்கு போய் தம்மை சீஷர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களை அபிஷேகம் பண்ணி உங்களுக்கு சமாதானம் என்று கூறி உலகமெங்கும் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படி அதிகாரத்தை கொடுத்து ஆசிர்வதித்தார் என்பதை வாசிக்கின்றோம். உங்களுடைய வாழ்க்கையிலும் எந்தெந்த காரியங்கள், சூழ்நிலைகள் மரித்து போய் காணப்படுகிறதோ அவைகளை இன்றைக்கு கர்த்தர் உயிரோடு எழும்ப பண்ணுகிறார். எந்த சூழ்நிலைகள் உங்களை இதுவரையில் ஆளுகை செய்து அடிமைப்படுத்தியதோ சிறுமைப்படுத்தியதோ அவற்றை இன்றைக்கு
இன்றைக்கு இயேசுவானவர் தம்முடைய அதிகாரத்தினால், தம்முடைய வல்லமையினால் விலக்கி போடுகிறார். சமாதானத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதிக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளிலும் நீங்கள் கடந்து போகிற கடினமான எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் அவற்றுக்கு முன்பாக கர்த்தர் கடந்து போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி உங்களோடே இருந்து உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் இயேசுவை அறியாதவர்களாய் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் ஊடாய் கடந்து போய்கொண்டும் கரை சேர முடியாமலும் இருப்பீர்களானால், இன்றைக்கு உங்களை விட்டு விலகாத இயேசுவிடம் உங்களை ஒப்புக்கொடுங்கள். அவர் உங்களை விட்டு விலகாமலும் கைவிடாமலும் இருந்து காத்து உங்களுக்கு முன்னே சென்று உங்கள் வழிகளை செவ்வைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரும் என் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த மாதத்தினுடைய முதலாவது நாளிலும் உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளிலும் 1ஆம் தேதி ஜூன் மாதம் 2026 ஆண்டு திங்கட்கிழமை அதிகாலை வேளையிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். சங்கீதம் 71வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிக்க கேட்போமாயிருந்தால், தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்வீர், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் இந்த சங்கீதம் 71 இந்த நாட்களிலே வாசிக்கிற வேளையிலே சங்கீதக்காரன் சொல்லுகிற காரியம் 1வது வசனத்திலே, கர்த்தாவே உம்மை நான் நம்பி இருக்கிறேன், நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் என்று சொல்லி இந்த நாட்களிலே ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஜெபத்தின் ஊடாக இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இந்த வார்த்தை ஊடாக சொல்லுகிறார். இந்த நாட்களிலே, தேவரே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தி, தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லுகிறார். ஏனென்றால் அநேக இக்கட்டுகள் ஆபத்துக்களை இந்த நாட்களை காணும்படி செய்ய நீர் அங்கே என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியிலே பாதாளங்கள்ல இருந்து ஏறுவர பண்ணினீர் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த ஜெபத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஒரு நெருக்கத்தின் மத்தியிலே, இடுக்கமான சூழ்நிலையின் மத்தியிலே இந்த நாட்களிலே சங்கீதக்காரன் இந்த ஜெபத்தை இந்த நாட்களிலே ஏறெடுக்கிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அவர் ஒரே அடியாக இந்த நாட்களிலே சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீர் ஒருவர் தான் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே சங்கீதக்காரன் அறிந்தது நிமித்தம்தான் ஆண்டவரை நோக்கி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறார். அந்த ஜெபத்திலே உள்ள காரியம் என்னவென்றால், ஆண்டவருடைய நீதியை இந்த நாட்களிலே அவர் இந்த நாட்களை சுட்டி காட்டுகிறார். எப்படி என்றால், தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது. ஆண்டவருடைய நீதி எப்படியாக இருக்கிறதாம், அது உன்னதமான நீதியாக இந்த நாட்களில் இருக்கிறதாம். அது மட்டுமல்ல, பெரிதானவைகளை நீர் செய்தீர். அவருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் மகத்துவமான பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் செய்த மகத்துவமான பெரிய காரியங்களை அங்கே விவரித்து சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லுகிறார், தேவனே உமக்கு நிகரானவர் யார் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். ஆம் அன்பு பிள்ளைகளே, நம்முடைய தேவன் இந்த நாட்களிலே அவருக்கு நிகரான காரியம் ஒன்றுமே இல்லை. அவருக்கு ஈடாக நாங்கள் இந்த நாட்களிலே ஒன்றையும் இந்த நாட்களிலே நிலைநிறுத்த முடியாது. அதைத்தான் இந்த வார்த்தை ஊடாக இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற சில காரியங்களை குறித்து, சில பிரச்சனைகளை குறித்து அங்கே தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் விண்ணப்பம் பண்ணுகிற வேளையிலே அவர் நீதியுள்ள காரியத்தின் நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்வார். வேதம் சொல்லுகிறது, நாம் நம்பும் தேவன் பெரிய காரியங்களை இந்த நாட்களிலே செய்கிறது மட்டுமல்ல, கடைசியாக அவருக்கு நிகராக ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கடந்த மாசங்களில் நீங்க பட்ட நெருக்கங்கள், கடந்த நிமிஷங்களில், கடந்த
மணி நேரங்களில் நீங்கள் பட்ட நெருக்கங்கள் துன்பங்கள் மத்தியிலும் ஆண்டவர் இந்த நாட்களே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், இந்த புதிய மாதத்துக்குள் இந்த நாட்களிலே போகிற வேளையிலேயே தேவன் இந்த நாட்களிலே நீதியை செய்கிற தேவனாய் இருக்கிறது மட்டுமல்ல, அவர் இந்த நாட்களிலே பெரிய காரியங்களை செய்கிறது மட்டுமல்ல, அவருக்கு நிகரான ஒருவரும் இல்லை என்று சொல்லி இந்த வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே நீதிக்கேடான காரியங்கள் நடந்திருந்தால் கர்த்தர் இந்த நாட்களில் நீதி செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடைய நீதி உன்னதமான நீதியா இருக்கிறபடினால் உன்னதமான நீதி நிமித்தம் அவர் இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் இந்த மாசத்திலே இந்த நாட்களில் செய்வார் என்று நாங்கள் விசுவாசிப்போம். அந்த காரியங்களுக்காக நாங்கள் காத்திருப்போம். ஏனென்றால் அவருக்கு நிகரானவர் ஒருவரும் இல்லை. அதனாலே தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களையும் செய்து இந்த நாட்களிலே தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களிலே புகழ்படுத்துவார். அவர்தான் கர்த்தர். அருமை பிள்ளைகளே, இந்த வாக்குத்தத்தம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தையும் ஒரு திருப்பத்தையும் இந்த நாட்களில் கொண்டு வரும் என்று நான் விசுவாசிக்கின்றேன். கடந்த 5 மாசம் கண்ணின் மணி போல் பாதுகாத்து 6வது மாசத்துக்குள் நடத்தி வந்த அந்த ஜீவனுள்ள தேவனை நாங்கள் நோக்கி விண்ணப்பம் பண்ணுவோமா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்வார். வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனிடத்திலே திரும்புங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். ஆமென். தகப்பனாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் அப்பாவே துதிக்கிறேன் ஐயா. என் அப்பா ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. ஹalleluya தகப்பனே. ஹalleluya